ஹலோ வியூவர்ஸ். ஒவ்வொரு நாளும் தேர்தல் நெருங்க நெருங்க அது சம்பந்தமான நிறைய பிரச்சனைகள் ஒவ்வொரு கட்சியும் அதே மாதிரி கட்சியோட தலைவர்களும் ஒருத்தரை ஒருத்தர் விமர்சனம் பண்ணிக்கிறது, அதே மாதிரி ஒவ்வொரு புது புது விஷயமா பிரச்சனைகள் உருவாகிறது அப்படின்றது இருக்கு. அதே மாதிரி ஏற்கனவே ஆரம்பிச்ச இந்த சின்னம் சார்ந்த பிரச்சனை அப்படின்றது இன்னமும் அதிகமாயிட்டே தான் இருக்கு. அவர்களுக்கான தீர்வு கிடைக்கல அப்படின்னு கட்சிகள் அவங்களுக்கான கோரிக்கைய வெவ்வேறு இடங்கள்ல தேர்தல் ஆணையத்திட்டையும் நீதிமன்றத்திட்டையும் முன் வச்சுக்கிட்டே இருக்காங்க. சோ அது சம்பந்தமான விஷயங்கள், அதே மாதிரி மத்திய அரசு மாநில அரசு இந்த இரண்டிற்கும் இடையேயான போட்டி அல்லது கருத்து மோதல்கள் அப்படின்றதெல்லாம் பிரச்சார காலத்துல ரொம்ப அதிகமா போயிட்டு இருக்கு. சோ இப்போ இன்னைக்கு என்ன விஷயம் ரொம்ப பரபரப்பா இருக்கு, அதுல என்ன பார்வைகள் இருக்கு, என்ன பெர்செப்ஷன் இருக்கு அப்படின்றதுதான் நம்ம இன்னைக்கு பேச போறோம். சோ அதுல முதல்ல நம்ம சின்னம் சின்னம் பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் அது இந்த தேர்தல்ல ரொம்ப முக்கியமான பிரச்சனையா இருக்கு. கடந்த தேர்தல்கள் எல்லாத்தையும் விட ஈரோடு கிழக்கு தேர்தல்ல இரட்டை இலை மட்டும்தான் இந்த மாதிரி பிரச்சனையா இருந்தது. ஆனா இந்த முறை நிறைய கட்சிகள் மதிமுக, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, நாம் தமிழர் இவங்களுக்கான சின்னம் சார்ந்த பிரச்சனை தொடர்ந்துகிட்டே இருக்கு. சோ அதுல இப்ப என்ன டெவலப்மெண்ட் நடந்திருக்கு முகிலன்? அபி, இந்த சின்னம் தொடர்பான இந்த பிரச்சனைகள் இன்னைக்கு முடிவுகளுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இன்னைக்கு 3 மணியோட இந்த வேட்பாளர், அதாவது இந்த வேட்புமனுக்களை திரும்ப பெறுவதற்கான அந்த காலக்கெடு முடியுது. அப்படி 3 மணிக்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த வேட்பாளர் பட்டியலை இறுதி செஞ்சிருவாங்க. இறுதி செஞ்ச உடனே ஆட்டோமேட்டிக்கா இந்த சின்னங்களை ஒதுக்குவதற்கான அந்த பணிகள் தொடங்க ஆரம்பிக்கும். அப்படி தொடங்க ஆரம்பிக்கிறப்போ இதுக்கப்புறம் நீங்க ஒரு லீகல் ரெமெடி தேடுவதுங்கிறது அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. இனி எலெக்ஷன் கமிஷன் உங்களுக்கு என்ன சின்னங்களை தரப்போதோ அந்த சின்னத்துல தான் நீங்க போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. நம்ம பார்த்துருக்கோம், கடந்த ஒரு வாரமா நம்ம இது தொடர்பா விரிவா பேசியிருக்கோம். அப்படி நம்ம பார்த்ததுல எந்தெந்த கட்சிகள், அதாவது விடுதலை சிறுத்தைகளா இருக்கட்டும் அல்லது இவங்க மதிமுக இருக்கட்டும், இவங்கதான் தங்களுக்கான தனிச்சின்னம் வேணும், தனிச்சின்னத்துல நாங்க போட்டியிடுவோம் அப்படின்னு சொல்லி பல முயற்சிகளை மேற்கொண்டு வராங்க. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில இன்னைக்கு இந்த 3 மணிக்கு அப்புறம் என்ன நடக்க போகுதுன்னா, முதல்ல இந்த சின்னங்கள் இந்த அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளுக்கு சின்னங்கள் ஒதுக்கப்படும். அதாவது திமுக இருக்கட்டும், அதிமுக இருக்கட்டும், இந்த பெருவாரியான பெரிய ஓட் ஷேர் இருக்கக்கூடிய அந்த பார்ட்டிகளுக்கு முதல் சின்னங்கள் வழங்கப்படும். அதற்கு அப்புறம் அங்கீகரிக்கப்படாத கட்சிகளுக்கு சின்னம் ஒதுக்கப்படும். இங்கதான் விசிகேக்கு ஒரு அட்வான்டேஜா பார்க்கப்படுது. அதாவது அவங்க கேட்கிற அந்த பானை சின்னமே அவங்களுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. 2 தொகுதியில போட்டியிடுற அடிப்படையில அதை கொடுக்கறாங்க. இல்ல விழுப்புரம் மற்றும் சிதம்பரத்துல அவங்க போட்டியிடுறாங்க. விழுப்புரத்துல இது வரைக்கும் யாரும் பானை சின்னத்தை கோரல. அதே போல சிதம்பரத்துலயும் யாரும் பானை சின்னத்தை கோரல. அதாவது ஒரு ஹையரார்க்கில தான் இந்த அலோகேஷன் ஆனது நடக்கும். முதல்ல அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளுக்கு சின்னங்கள் வழங்கப்படும். அடுத்தது இந்த அங்கீகரிக்கப்படாத கட்சிகளுக்கு அவங்களுக்கு தான் இந்த செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் வரும். அந்த செகண்ட் ப்ரிஃபரன்ஸ்ல அவங்ககிட்ட கேட்பாங்க, உங்களுக்கு என்ன சின்னம் வேணும் அப்படிங்கிறப்போ விசிகே அந்த பானை சின்னத்தை தான் அவங்க கேட்பாங்க. அதனால அந்த செகண்ட் ஸ்டேஜ்லயே பானை சின்னமானது விசிகேக்கு வழங்கப்பட்டுரும். அதனால விசிகே இந்த முறையும் அவங்க பானை சின்னத்துல அதுலதான் போட்டி போட போறாங்க. ஆமா, எலெக்ஷன் கமிஷன் டெக்னிக்கலி சொல்லியிருக்காங்க கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இங்க சிச்சுவேஷன் என்னன்னா, யாருமே அந்த சின்னத்தை கோராதப்போ விசிகே அந்த சின்னத்தை தங்களுக்காக பெற்று அந்த சின்னத்துல போட்டிடுவாங்க. ஆனா நம்ம இது பார்த்திருக்கோம், எம்டிஎம்கே இது ஆல்ரெடி ஒரு ஃப்ரீ சிம்பிள் இல்ல அப்படின்னு எலெக்ஷன் கமிஷன் சொல்லிட்டாங்க. சோ மதிமுகக்கு வேற சின்னங்கள்லாம் ஒதுக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு. மதிமுகல இருந்து சிலிண்டர் இல்லைன்னா தீக்குச்சி அவங்க கேட்டிருக்காங்க. இனி அவங்களுக்கு இதுல என்ன சின்னம் ஒதுக்கப்படுறாங்க அப்படிங்கறத பாக்கணும். இப்போ அதாவது இப்போ அங்கீகரிக்கப்படாத சின்னங்கள், அடுத்தது சுயேட்சைகளுக்கு அவங்க என்ன சின்ன கோர்றாங்களோ அந்த சின்னங்கள் கொடுப்பாங்க. இல்ல ஒன்றுக்கும் மேற்பட்ட சுயேட்சையில ஒரே சின்னத்தை கேட்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த குலுக்கல் முறையில அவங்களுக்கு இந்த சின்னம் ஒதுக்கப்படுறதுக்கான நடைமுறைகள் கொண்டு வருவாங்க. சோ இன்னைக்கு இந்த 3 மணி தொடங்கி இந்த கட்சிகளுக்கு சின்னம் ஒதுக்கப்படுவதற்கான அந்த ப்ராசஸ் ஆன தொடங்கிடும். விரைவிலேயே அவங்களுக்கு நீங்க இந்த சின்னதா போட்டி போட போறீங்க அப்படிங்கிறத எலெக்ஷன் கமிஷன் உறுதி செஞ்சிருவாங்க. சோ இந்த சிம்பிள்ஸ் தொடர்பான இஷ்யூ இன்னையோட முடிவுக்கு வரும் அப்படிங்கறத நம்ம சோ அந்த சின்னம் ஒதுக்கீடு சம்பந்தமா நீங்க சொன்ன விஷயத்துல நாம் தமிழர் கூட ஒரு அந்த விஷயத்துல நடந்த ஒரு ஃபேக்ட் ஒண்ணு இருக்கு. அது தேர்தல் ஆணையம் தரப்புல இருந்து நீதிமன்றத்துல சில பதில்களை சொன்னாங்க. அதுல சின்னம் ஒதுக்குறதுக்குன்னு இருக்கிற அந்த ஷரத்துல இருக்கக்கூடிய விதிகள் என்ன அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. அதுல ஒரே நேரத்துல 2 பேர்
அப்ளை பண்ணிட்டாங்க ஒரே சின்னத்துக்காக அப்படின்னா, பொதுவா தேர்தல் ஆணையத்துல இந்த மாதிரி அங்கீகரிக்கப்படாத கட்சிகளாக இருக்கிற பட்சத்துல ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வீஸ் அப்படின்னு சொல்றாங்க. சோ அப்படியா இருந்தாலும் ஒரே நேரத்திலேயே 2 பேர், அதாவது இன்னைக்கு மார்ச் 30 இன்னைக்கு ஒரு 2 பேர் வந்து ஒரே சின்னத்துக்காக அப்ளிகேஷன் போட்டாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து நீங்க சொல்ற மாதிரி அந்த டிரா குலுக்கல் முறையில தேர்வு செய்வாங்க. அப்படி இல்லைன்னா அந்த கட்சி ஏற்கனவே அந்த சின்னத்துல போட்டிட்டு இருந்தாங்க அப்படின்னா அப்போ வந்து அதுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சோ அந்த பாயிண்ட முன் வச்சுதான் நாம் தமிழர் கட்சி நாங்க ஏற்கனவே கரும்பு விவசாய சின்னத்துல 2 தேர்தல்ல போட்டிட்டு இருந்தோம். சோ அப்படி இருக்கும் பொழுது எதுக்காக எங்களுக்கு ஒதுக்கல அப்படின்னு சொல்லி, பட் ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வீஸ் அப்படின்ற அந்த அடிப்படையில இவங்க ஒரே நாள்ல அப்ளை பண்ணல, அவங்க முன்னாடியே அப்ளை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிதான் அவங்களுக்கு அந்த சின்னத்தை ஒதுக்கீடு செய்யல. அந்த சின்னம் வேற ஒரு கட்சிக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. அவங்க 40 தொகுதியிலையும் போட்டிடுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அது ஒரு புது கட்சியா இருந்தது. சோ இது வந்து ஒரு பாஜக கூட்டணிக்கு போயிருந்தா எங்களுக்கு கேட்ட சின்னம் கிடைச்சிருக்கும் அப்படின்ற அடிப்படையில கூட சில குற்றச்சாட்டுகளை சீமான் முன் வச்சிருந்தார். சோ இது ஒரு விஷயம். அடுத்ததாக தமிழ் சம்பந்தமா முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வந்து ஒரு ட்வீட் பண்ணியிருக்காரு. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா பாஜக வந்து தமிழ் சார்ந்த விஷயங்களை கேரி ஓவர் பண்றதுக்கு வந்து ரொம்ப முயற்சி பண்றாங்க இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும். இதற்கான தொடக்கம் அப்படின்றது வந்து இப்போ இல்ல, கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு முன்பிருந்தே தொடங்கிடுச்சு அப்படின்னு சொல்லணும். கண்டிப்பா அவங்க வந்து தமிழ் லாங்குவேஜ், அந்த ட்ரெடிஷன், கல்ச்சர், அது போன்ற விஷயங்களை அவங்க கையில எடுத்துட்டாங்க. தமிழ்நாட்டுக்கு வந்தா பேசுறது, இப்ப கேரளாவுக்கு போனா மலையாளம் பத்தி பேசுறது, அதை தாண்டி பொதுவாவே நாடாளுமன்றத்துல செங்கோல் வச்சதுல இருந்து ஒரு ஃபாரின் ட்ரிப் போயிருந்த போது அந்த திருக்குறள் பத்தி பேசுறதுல இருந்து, சோ இது எல்லாத்துலயுமே பிரதமர் நரேந்திர மோடி அந்த இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துட்டு இருந்தாரு. சோ தமிழ் வந்து தாய்மொழியா இல்லையே அப்படின்னு மோடி வருத்தப்படுறாரு. ஆனா நேற்றைக்கு மாலை செய்தியில தாய்மொழியாக தமிழ் வாய்க்கவில்லை அப்படின்னு வருந்துகிறார் பிரதமர் நரேந்திர மோடி. நேற்று காலை செய்தி என்ன அப்படின்னா, அழகிய தமிழ்ச்சொல் வானொலி இருக்க ஆகாசவாணி என்பதே பயன்பாட்டிற்கு வரும் அப்படின்ற விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்ற விமர்சனத்தை தன்னோட அந்த எக்ஸ்தலத்தோட பதிவுல முதலமைச்சர் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா அப்படி நம்ம நீங்க சொன்ன மாதிரி அட்லீஸ்ட் ஒரு லாஸ்ட் 2 வருஷமா பிஜேபி வந்து இது ஒரு போல் பிளாங்கா இந்த தமிழ் லாங்குவேஜ், கல்ச்சர், ட்ரெடிஷனை முன்னெடுக்கிறத பாக்குறோம். நீங்க ஏற்கனவே சொன்னீங்க செங்கோல் முதற்கொண்டு தமிழ் மொழியை பத்தி பிரதமர் பேசுறதா இருக்கட்டும், இல்ல காசி தமிழ் சங்கம் சம்பந்தமா இருக்கட்டும், இந்த மாதிரி பல விஷயங்களை பாஜக தன்னை தமிழ்நாட்டோடையும் இந்த தமிழ் கலாச்சாரத்தோடையும் அசோசியேட் பண்றதுக்கான எடுக்கக்கூடிய விஷயங்களா தான் இதை நம்ம பாக்குறோம். இந்த தேர்தலையும் கவுண்டர், அதாவது திமுக ஒரு கவுண்டர் பண்றதுக்கான ஒரு நரேட்டிவாவும் பிஜேபி இதை எடுக்கிறாங்க. பட் இது மக்களிடத்துல எவ்வளவு டிராக்ஷன் இருக்கு அப்படிங்கிறது வேற விஷயம். ஏன்னா இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய தேர்தலில் பார்த்திருக்கோம், காசி தமிழ் சங்கமம் அந்த மாதிரியான விஷயங்களை பாஜக முன்னெடுத்திருந்தாலும் அது மூலியமாக அவங்களுக்கு என்ன எலக்டோரலி அவங்க என்ன கெயின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப என்ன சொல்றது, நாட் டு எக்ஸ்பெக்ட் வாட் பிஜேபி எக்ஸ்பெக்டட். பட் இந்த தேர்தலில் நமக்கு தெரியும். ஆனா இன்னைக்கு முதலமைச்சரோட ட்வீட் இப்ப நீங்க அதை கூட படிச்சீங்க, அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா இப்போ திமுக பாஜகவை அவங்க என்ன டாபிக் எடுக்கிறாங்களோ அந்த டாபிக்ல அவங்க கவுண்டர் பண்றாங்க. குறிப்பா தமிழ் மொழி, இப்ப பிரதமர் நேற்று சாயங்காலம் தான் பேசினாரு. இன்னைக்கு முதலமைச்சர் ஆல்ரெடி அந்த விஷயத்தை வச்சு பாஜகவை கவுண்டர் பண்றாங்க. இன்னைக்கு அவங்க யூஸ் பண்ணக்கூடிய அந்த வார்த்தைகள், அதாவது முதல்வர் இன்னைக்கு யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தைகள் ரொம்ப முக்கியத்துவம் பெறுது. மோடியின் கண்ணீரை அவரு கண்ணே நம்பாது, தமிழர்கள் எப்படி நம்புவார்கள் அப்படின்னு குறிப்பிடுறாரு. அதே போல ஒரு பக்கம் கண்ணை குத்தி கொண்டு மறுபக்கம் கண்ணீர் வடிவது என்பது என்ன மாதிரியான தமிழ் பாசம். அதாவது பிஜேபி தமிழ் நரேட்டிவ கையில் எடுக்கிறாங்க. அதை இப்போ திமுக கவுண்டர் பண்றத நம்ம பாக்குறோம். அதே போல சிஎம்ஓ, அதாவது முதல்வர் இன்னொரு கேள்வியை முன்வைக்கிறாங்க. அதாவது நீங்க விமானங்கள்ல மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் உள்ள விமான நிலையங்களில் கூட தமிழிலேயே ஆங்கிலத்திலோ பேசும் பாதுகாப்பு படையினர் இல்லை அப்படின்னு சொல்லி முதல்வர் வந்து ஒரு அத ஹைலைட் பண்ணி குறிப்பிட்டு சொல்றாரு. சோ இப்போ திமுக பாஜக வந்து அந்த, அதாவது தமிழ் பற்று, அந்த தமிழ் ட்ரெடிஷன், கல்ச்சர் அப்படின்னு அவங்க விஷயத்தை இப்ப கையில எடுக்கிறத பார்த்துட்டு திமுகவும் அதை கவுண்டர் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா தான் நம்ம இந்த ட்வீட்டை பார்க்கணும். அதுவும் வெரி ஸ்ட்ராங்லி
வேர்டட் ஒரு ட்வீட்ல அப்படின்னு முதல்வர் பார்க்கலாம். ஆரம்பிச்சிருக்காரு. நீங்க சொன்ன மாதிரி நம்ம ஏற்கனவே பேசும்போது பேசிருக்கோம். இந்த எலெக்ஷன் இன்ஜினியரிங் அப்படின்ற ஒரு விஷயத்துல வந்து பிஜேபி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க அப்படின்றத அவங்க சொல்றது மட்டும் இல்ல, எதிர்க்கட்சியில இருக்க கார்த்தி சிதம்பரம் கூட அதை சொல்லியிருந்தாரு. அந்த அந்த இன்ஜினியரிங்ன்ற ஒரு விஷயத்த வந்து ரொம்ப ரொம்ப அந்தந்த ஏரியாவுக்கு ஏத்த மாதிரி அதை செயல்படுத்துறதுல பாஜக வந்து ரொம்ப சாதுரியமா இருக்காங்க அப்படின்னு சொல்லி. சோ அந்த வகையில அவங்க கையில எடுத்திருக்கிற ஒரு ஆயுதம் தான் தமிழ் பற்றோடு இருக்கக்கூடிய பாஜகவோட தேசிய தலைவர்கள் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து முன்னெடுக்கிறாங்க. ஆனா அது அப்படி இல்ல, அது வேஷம் அப்படின்னு ப்ரூவ் பண்ற எதிர் வியூகத்தை வந்து திமுக எடுக்கிறாங்க. சோ எதை வந்து மக்கள் நம்ப போறாங்க அண்ட் இந்த மாதிரியான நரேட்டிவ்ஸ் வந்து வாக்குகளாக மாறுமா? இந்த ரீச் அப்படின்றது வந்து எந்த லெவல் வரைக்கும் இருக்கும்? இப்போ சோஷியல் மீடியால ஆக்டிவா இருக்கிறவங்க வரைக்கும் இருக்கும். கண்டிப்பா அபிநயா, நீங்க சொல்றது கரெக்ட் தான். சோசியல் மீடியால கண்டிப்பாக, அதாவது சோசியல் மீடியால இதுக்கான ட்ராக்ஷன் பெருசா இருக்கும். இப்போ நம்ம பேசிட்டு இருக்க கூட ஒரு வீடியோ ஆனது இப்போ சோசியல் மீடியால வைரல் ஆயிட்டு இருக்கு. அதாவது அண்ணாமலை வந்து இந்த ஸ்ரீபெரும்புதூர்ல பேசிய ஒரு கருத்து வந்து தற்போது சோசியல் மீடியால வைரல் ஆயிட்டு இருக்கு. அதாவது தமிழ் சார்ந்த விஷயங்களை, தமிழ் வந்து எப்பவுமே ஒரு இமோட்டிவ் எலெக்ஷன் இஷ்யூ. தமிழ்நாட்டுல தமிழ் வந்து அந்த தமிழ் வந்து ரொம்ப ஒரு இமோஷனல் இஷ்யூ இருக்கு சொன்ன மாதிரி, அதே போல இந்த ஹிந்திக்கு எதிரான ஆன்டி ஹிந்தி இம்போசிஷன் அப்படிங்கிற விஷயம் வந்து மக்கள் இடத்துல ரொம்ப கிரவுண்ட் லெவல்லயே கனெக்ட் ஆயிருக்கக்கூடிய விஷயம். அதனாலதான் டிஎம்கே வந்து அந்த விஷயத்த ரொம்ப ஸ்ட்ராங்கா அதுல பேசக்கூடிய ஒரு விஷயமா நம்ம பாக்குறோம். இன்னைக்கு நான் சொன்னபடி அண்ணாமலை முன்வைத்த ஒரு கருத்து வந்து தற்போது சர்ச்சையாயிருக்கு. அதுவும் கண்டிப்பா முக்கியத்துவம் பெறும். இனி வருகின்ற நாட்கள்லயோ அல்லது இன்று தொடங்கி திமுகவும் அந்த விஷயத்த கையில் எடுத்து பாஜக மேல அவங்க விமர்சனங்களை முன்வைப்பாங்க அப்படிங்கிறத நம்மளால யூகிச்சு கொள்ள முடியுது. ஸோ லாங்குவேஜ் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் இஷ்யூ தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும். அதை அவங்களோட ஸ்ட்ரென்த்துக்கு ஏற்ற மாதிரி கட்சிகள் பிளே பண்றாங்க. நீங்க சொன்ன மாதிரி டிராவிடன் பார்ட்டிஸ்க்கு கொஞ்சம் அடிஷனல் அட்வான்டேஜா இருக்கும். ஆனா பிஜேபிக்கு இது எவ்வளவு அட்வான்டேஜா இருக்க போகுதுங்கிறத நம்ம இனி தேர்தல தான் பார்க்கணும். ஓகே, சோ அடுத்தது வந்து சமூக நீதி சார்ந்த விஷயங்கள் வந்து நிறைய இந்த தேர்தல்ல பேசப்படுது. தேசிய அளவுல பார்த்தோம் அப்படின்னா இந்துத்துவா அப்படின்ற ஒரு விஷயத்துல இருந்து பாஜகவும் அத தன்னோட கார்டா பிளே பண்றதுக்கு விரும்புறாங்க. பட் அத வந்து பிரிடாமினன்ட்டா வச்சுக்கல இந்த தேர்தல்ல. அதே மாதிரி அதை முன்னிறுத்தி இந்த தேர்தலை அதற்கு நாங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் அப்படின்ற விஷயத்துல இருந்து காங்கிரஸும் விலகி இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. சோ இப்போ வந்து ஓபிசி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இந்த தேர்தல்ல ஒரு டாக்கிங் பாயிண்டா மாறி இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோ அந்த அடிப்படையில பார்க்கும்போது சமூக நீதி சார்ந்த விஷயங்கள் முன்னெடுக்கப்படுது அப்படின்ற நிறைய பேச்சுகள் போகுது. இப்ப என்ன நடந்திருக்கு சமூக நீதி? கண்டிப்பா நீங்க சொல்றதுல இன்னொரு பாயிண்ட் நான் ஆட் பண்ணி பாக்குறேன். அதாவது இதுவரைக்கும் திமுக, அதிமுக, பாஜக, அதாவது இந்த 3 கட்சிகள் தான் அவங்களுக்குள்ள அந்த பிரச்சாரங்கள்ல அவங்களுக்கு எதிரான கருத்துக்களை முன் வச்சிருந்தாங்க. இப்போ அது கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆகிறத நம்ம பாக்குறோம். முதல்வர் நேத்து பேசுறப்போ பாமகவை அட்டாக் பண்றாரு. இதுக்கு முன்னாடி ஒரு அதிமுகவையும் பாஜகவையும் தாக்கி பேசிட்டு இருந்தாரு. இப்போ பாமக பக்கம் எதனால அப்படின்னா அவர் பிரச்சாரம் வந்து தர்மபுரியில பிரச்சார கூட்டம் நடந்தது. சோ அங்க வந்து பாஜக தரப்புல இருந்து பாமக களமிறக்கப்பட்டிருக்கு அப்படின்றதுனால அந்த ஏரியாவுல அவங்களை கவுண்டர் பண்ண வேண்டிய ஒரு தேவை இருக்கு. அவங்களுக்கான வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்கக்கூடிய பகுதிகள்ல தர்மபுரியும் ஒண்ணு. கடந்த முறை எம்பியா அன்புமணி தேர்வானதும் அந்த பகுதியில இருந்து. சோ அப்படி இருக்கும் பொழுது அவங்களை கவுண்டர் பண்ண வேண்டிய ஒரு தேவை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி முதலமைச்சர் என்ன சொன்னாருன்றதை நீங்க சொல்லுங்க. அதற்கு முன்னாடி அந்த கூட்டணியில சேர்ந்த பிறகு பாஜக பிரதமர் நரேந்திர மோடி கலந்துகிட்ட கூட்டத்துல பேசும்போது அன்புமணி ராமதாஸ் சொல்றாரு ஒரு விஷயத்த. சமூக நீதி தலைவர்கள் 2 பேர் இந்த மேடையில இருக்காங்க. ஒருத்தர் பிரதமர் நரேந்திர மோடி, இன்னொருத்தர் ஐயா ராமதாஸ் அப்படின்னு சொல்லி அவரோட தந்தையும் பாமகவோட நிறுவனர் ராமதாஸையும் குறிப்பிட்டு சொல்றாரு. சோ சமூக நீதி சார்ந்த விஷயங்களை முன்னெடுக்கிற கூட்டணி இது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அவங்க மக்கள் கிட்ட கன்வே பண்றதுக்கு முயற்சி பண்றாங்க. சோ அதுக்கு கவுண்டர் பண்ற மாதிரி தான் நேற்று முதலமைச்சர் பேசியிருக்காரு இல்லையா? நேற்று முதல்வர் என்ன சொல்றாருன்னா, அதாவது சமூக நீதி பேசக்கூடிய பாமக தலைவர் டாக்டர் ராமதாஸ் வந்து எப்படி பாஜக பக்கம் போய் இணைஞ்சாரு அப்படிங்கிறது பெரிய ஒரு கேள்வியா இருக்கு. ஏன்னா மண்டல் கமிஷனுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சவங்க பாஜக,
அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை எப்படி பாமக போய் அவங்களோட சேர்ந்தாங்க அப்படின்னு ஒரு கேள்வியை முன் வச்சிருக்காரு. இன்று காலையிலிருந்து அதுவும் ஒரு பெரிய விவாத பொருளா மாறி இருக்கு. இன்னைக்கு நம்ம பார்த்திருக்கோம். ஆல்ரெடி ஒரு அறிக்கையானது வழங்கப்பட்டிருக்கு. அதாவது முதல்ல இந்த 10.5% ரிசர்வேஷன் எங்களுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எங்களுக்கு பாடம் எடுங்க அப்படின்னு சொல்லி பாமகல இருந்து ஒரு இன்னொரு அறிக்கை வந்திருக்கு. சோ நீங்க சொன்ன மாதிரி இப்ப இந்த ஓபிசி அப்படிங்கிறது ஒரு டாக்கிங் பாயிண்டா மாறி இருக்கு. குறிப்பா திமுக அவங்க ஏற்கனவே அந்த சோசியல் ஜஸ்டிஸ் சமூக நீதி பத்தி அவங்க எந்த அளவுக்கு அதை முன்னெடுக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம பார்த்திருக்கோம். அந்த ஆல் இந்தியா ஓபிசி போரம் அப்படிங்கறதெல்லாம் அவங்க செட் பண்ணி இது அந்த ஓபிசிக்கான உரிமைகளை பெற்றுத்தரணும் அப்படிங்கறத திமுக எவ்வளவு தூரம் முன்னெடுக்கிறாங்கன்னு நம்ம பார்த்திருக்கோம். ஸோ கண்டிப்பா இதுவும் திமுக இந்த வருகின்ற நாட்கள்ல இதுவும் அவங்க கையில எடுத்து ஒரு பெருசா இதையும் முன்னெடுப்பாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். ஓகே, சோ இன்னைக்கு வீக்கெண்டா இருந்தாலும் அதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையே இல்ல. இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் சனி ஞாயிறா இருந்தாலும் சரி, திங்கள் செவ்வாய் புதனா இருந்தாலும் சரி, எல்லா நாளும் பரபரப்புக்கு பஞ்சம் இல்லாத நாளா தான் போயிட்டு இருக்கு. ஏன்னா ரொம்ப குறுகிய நாட்கள் தான் பிரச்சாரத்துக்கான நேரம் அப்படின்றது இருந்தது தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும். தேர்தல் அறிவிப்புல இருந்து ரொம்ப சீக்கிரமாவே அந்த வந்துருச்சு. இன்னும் நிறைய விஷயங்கள் இருந்தாலும் நம்ம தொடர்ந்து அடுத்தடுத்த நாட்கள்ல இதே நேரத்துல நம்ம வியூவர்ஸை பார்த்து இதை பேசுவோம். இன்னைக்கு இந்த லைவை இதோட சைன் ஆஃப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ வியூவர்ஸ்.